இயேசுவின் இனிமையுள்ள நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாள்களில் நாம் கர்த்தர் சொல்லிய அந்த 7 வார்த்தைகளை நாம் நினைவு கூறுகிறோம். இந்த நாள்களில் கர்த்தராய் இயேசு அவர் சிலுவையில் அறையப்படுகிறார். அவர் நமக்காய், உங்களுக்காக, இந்த உலகத்திலே சகல மனிதர்களுக்காக அவர் கால்வரியில் யாகமானார். இந்த நாள்களில் எனக்கும் உங்களுக்கும் ஒரு ரட்சிப்பை தருவதற்காக, ஒரு மீட்பை நமக்குள்ளே கொண்டு வருவதற்காக, மனிதர் பாவத்தில் மரித்து கொண்டிருக்கும் போது தம்முடைய ஜீவனை கொடுத்து ஒரு நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக இயேசு சரீரமாக, மாம்சமாக இந்த உலகத்தில் இறங்கி வந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாள்களில் கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் கடைசியில் 7 வார்த்தைகளை சொல்லுகிறார். இந்த 7 வார்த்தைகள் என்ன என்று நாம் அதை வசனத்தில் இருந்து அதை பார்க்க போகிறார். நாள்களில் அநேகர் இந்த வார்த்தைகளை தியானிக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறார். ஓரோ மக்களும் இந்த வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லுகிறார். இயேசு முதல் முறையாகி சொல்லியிருக்கிறதா ஒரு வசனம் லூக்கா 23 அதோட 34 வசனம். லூக்கா 23:34. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார். இந்த நாடுகளில் இந்த ஜனம் என்ன செய்யுதுன்னு அவங்களுக்கே அறியாதிருக்கிறாய் என்று தேவன் சொல்லுகிறார். கர்த்தராய் இயேசு அதை சொல்லுது. இவங்கள் என்ன செய்கிறார்? அதே ஒரே ஒரு குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பினார். அதே இந்த நாடுகளில் அநேகம் தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்ட வார்த்தைகள் இயேசுவிலூടെ நிறைவேறப்பட்டு கொண்டிருக்கிறார். அதை அது நிறைவேற்றி முடித்த ஒரு தேவன். இந்த நாள்களில் கர்த்தருடைய பிள்ளைகளே, உனக்காக இயேசு பாடுகளை ஏற்றிருக்கிறார். உங்களுடைய குடும்பத்துக்காக இயேசு பாடுகளை ஏற்றிருக்கிறார். ஏன் ஒரு தேவன் இல்லைன்னா ஒரு யெகோவா தேவன் இந்த உலகத்தில் பாடுகளை ஏற்க முடியுமா என்று அநேக கேள்விகள் எழுப்பிக் கொண்டிருக்கிறார். அநேகருக்குள்ளே இந்த சந்தேகம் இருக்கிறார். அதை கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் தேவனாய் இருக்கையில் அவன் மனித குமாரனாய் பிறந்தவன். அவன் மனிதனாய் இந்த உலகத்தில் பிறந்தான். ஒரு நல்லவனாய் தெய்வம். ஹல்லேலூயா. அவர் மனிதனாய் இந்த உலகத்தில் பிறக்கும் போது மனித சரீரத்தை அதை இந்த ஜனத்துக்காக அதை இயேசு அவங்களுக்காக விட்டு கொடுக்கிறார். தேவன் ஒரு நாளும் யாருக்கும் சாகடிக்க முடியாது. கர்த்தரை யாருக்கும் சாகடிக்க முடியாது. பட் இந்த நாள்களில் அவரே சுயம் இந்த உலகத்திலே ஜனத்துக்காக, இந்த உலகத்திலே அநேகம் மக்களுக்காக, மக்களுக்காக அவர் ஆணிகளால் அறையப்படுகிறார். ஹல்லேலூயா. அதை இயேசு சொல்லுகிறார். அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். அவர் இறந்து போவதற்காக இருக்கிறார். அவருடைய சரீரம் கீறி முறிக்கப்படுகிறார். அவர் இந்த உலகத்தில் அநேக பாடுகளை ஏற்றிருக்கிறார். அந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு அவர் கடந்து போகிறார். அவர் என்னாலும் அவங்களுடைய வாயில் இருந்து வருகிற வார்த்தைகள் அநேக மக்களுக்கு மன்னிப்பை கொடுக்கிற வார்த்தைகளாக இருக்கிறார். இவர்களுக்கு மன்னியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இவங்களுக்கு செய்தது என்னவென்று அவங்களுக்கே தெரியாமல் இருக்கிறார். அதனால அவங்களுக்கு மன்னியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த நாளில் இயேசு அதை அவருக்கு தெரியும்.
அவர் இந்த உலகத்தில் பிறந்தது எதுக்காக? அவரே அநேக நாளுகளால் சொல்லப்பட்டிருக்கிறார். இந்த 3 நாளுகள் கொண்டு நான் உயிர் திரும்பி வருவது, என்னுடைய சரீரம் அதை இந்த உலகத்தில் அது கீழ் முறிக்கப்படும் என்றும், நான் மறிக்க வேண்டி இருக்கிறவர் என்றும், அதே யோனா எப்படி மீனோட வயிற்றுக்குள்ள இருந்தோ அதே மாதிரி மனித குமாரனும் இந்த பூமிக்குள்ள 3 நாள் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லும் போதே அவர் இந்த உலகத்தில் அடிக்கப்பட்டு அதை காயங்களால் இந்த உலகத்தில் அவருடைய சரீரத்தை கீறுமுறிக்கப்படுவதும், அவருடைய சரீரத்தில் அதை முறிவுகள் ஏற்கப்படுவதும், இந்த ஜனத்துக்காக முள் கிரீடத்தை சூட வேண்டி வருவது, அதே மாதிரி அவர் தன்னுடைய ஜீவனை இந்த ஜனத்துக்காய் விட்டு கொடுக்கும் வந்தும் அதை கர்த்தருக்கு தெரியும். அல்லேலூயா. இயேசுவுக்கு அது தெரியும். அதை முன்னவே வசனத்தால் சொல்லப்பட்டது. இன்னைக்கு ஆடோ கோழியோ ஒன்றும் அங்கே பலிக்காக தேவையில்லை. ஒரே ஒரு குமாரன் அதை எனக்காய் உங்களுக்காய் இந்த உலகத்திலே சகல மனிதர்களுக்காய் அதை ஆணிகளால் அறையப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு விசுவாசத்தோடு கர்த்தரை துதிக்க முடியும்? எத்தனை பேருக்கு விசுவாசத்தோடு தேவனை ஆராதிக்க முடியும்? ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். தெய்வீகமான அன்பை அதை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். இன்றைய தினம் இயேசு உன்னையும் என்னையும் நேசிக்கிறார். இன்றைய தினமும் இயேசு உன்னுடைய குடும்பத்தையும் அதை இயேசு நேசிக்கிறார். அதே எல்லா மனிதராலும் நாங்கள் கைவிடப்பட்டிருக்கிறார், எல்லாராலும் தள்ளவிடப்பட்டிருக்கிறார் என்று சொல்லும் போது அவர் சிலுவையில் உனக்காக அதை அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த அன்பை நீங்களும் புரியட்டும். அல்லேலூயா. இந்த நாடுகளில் அவருடைய அன்பை நீங்க புரியும் போது நீங்க அவர்கிட்ட நெருங்கி வரும். அதை அவருடைய சரீரம் அடிக்கப்படுத சூழ்நிலை வருகிறார். அவருடைய சரீரத்தில் காயங்கள் அநேகமாயிருக்கிறார். உன்னுடைய காயங்களை அவர் சிலுவையில் ஏற்றெடுத்திருக்கிறார். உன்னுடைய பலவீனங்களை அவர் சிலுவையில் ஏற்றெடுத்திருக்கிறார். உன்னுடைய பாடுகளை கஷ்டங்களை அவர் சிலுவையில் ஏற்றெடுத்திருக்கிறார். இந்த நாட்களில் இயேசு சொல்லுகிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். ஒரு மன்னிப்பே அந்த சூழ்நிலையிலும் இயேசு ஜனத்துக்காக கொண்டிருக்கிறார். ஒரு பெரிய மன்னிப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாள்களில் கர்த்தர் பிள்ளைகளே, ஒரு பெரிய மன்னிப்பு. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. ஹல்லேலூயா. அவங்க செய்ததே அவங்களுக்கு தெரியாது. இந்த உலகத்தை படைத்தவனாய தேவன், இந்த உலகத்தை உருவாக்கியவனாய தேவன், அதே இந்த உலகத்திலே சகல மனிதரையும் நேசித்து இந்த உலகத்திலேக்கு இறங்கி வந்தவன். அவன் ஆணிகளால் அறையப்பட வேண்டவன் என்றும், அவன் இந்த உலகத்தில் அதை சகல மனிதர்களுடைய பாவத்துக்காக இறக்க வேண்டும் என்று அதை கர்த்தருக்கு தெரியும். இது ஒரு காட்ஸ் பிளானிங். இது ஆண்டவருடைய ஒரு பெரிய பிளானிங் ஆயிருக்கிறார். இது அதை இந்த உலகத்தில் ஜனத்தை மீட்கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் ஜனத்தை மீட்கொள்ள வேண்டும். அதை அநேகருக்கு தெரியும். இந்த ரத்தம் சிந்தி பாவ மன்னிப்பை கொடுத்து கொண்டிருந்த நாள் அதை அநேகம் பிராக்கள், அதை ஆடுகள், அதை அந்த மாதிரி ஏதாவது ஒரு மிருகத்தை பலி செலுத்தி அதை கர்த்தருக்கு முன்னாடி பலி செலுத்தி பாவ மன்னிப்பை அடைந்து கொண்டிருந்த ஜனம். இந்த ஜனத்துக்கு இனி ஒரு ஆடு தேவையில்லை, இனி ஒரு மிருகம் தேவையில்லை, இனி ஒரு பிரா தேவையில்லை. கர்த்தரே அவர் சொந்தமாய் அவர் சுயமாய் இறங்கி வருகிறார். அவரே சொல்லுகிறார், ஞானே
உனக்காய் அறையப்படுத ஒரு ஆட்டுக்குட்டி, அதே நமக்காக ஒரு ஆட்டுக்கிடா அறையப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. அதை அவன் ஆணிகளால் அறையப்பட்டிருக்கிறார். அவருடைய இரத்தத்தால் இன்னைக்கும் எனக்கும் உங்களுக்கும் பாவ மன்னிப்பு உண்டு. இன்னைக்கு எனக்கும் உங்களுக்கும் பாவ மன்னிப்பை கர்த்தர் கொடுக்கிறார். அதை ஒரு பாவ மன்னிப்பு உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறார். கர்த்தர் பிள்ளைகளை, அதை இந்த நாடுகளில் அதை தேவன் தம்முடைய ஒரே ஒரு குமாரனே எனக்காய் உங்களுக்காய் இந்த உலகத்திலே சகல மனிதர்களுக்காய் அவன் அனுப்பி இருக்கிறார். அதை ஒரே ஒரு குமாரனே விசுவாசிக்கிற எவனோ அவன் நாசமாய் போக மாட்டேன், ஒரு நாள் நாசமாய் போக மாட்டேன். அதை கர்த்தர் உனக்குள்ள ஒரு நித்திய ஜீவனை கொடுக்கப்படுகிறார். இந்த உலகத்தில் ஒரு விதை அது சத்து மூட்டைக்குள்ள கெட்டி வைக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் அந்த விதையை எடுத்து மண்ணின் மேல் போடும் போது அதுக்கு புது சரீரத்தை கொடுத்து புது ஜீவனை கொடுத்து புது சரீரமாக மாற்ற முடியுதா? தேவன் உண்டா? அதே கர்த்தர் உனக்கும் எனக்கும் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு இறந்து போன சரீரம் இந்த மண்ணின் மேல் மண்ணாய் போகும் போது அதை உனக்கு ஒரு புது சரீரத்தை கொடுத்து உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை திருப்பி உயர்ப்பிச்சு அதை உனக்கு ஒரு புது சரீரத்தை கொடுத்து உன்னை ஒரு புது சரீரமாய் மாற்ற முடியும். உனக்கு ஒரு நித்திய ஜீவனை கொடுக்க முடியும் கர்த்தர் சொல்லுகிறார். மனிதா, அந்த விதையை மட்டும் நீயும் யாரும் பார்க்கட்டும். அதை எவ்வளவு நல்லபடியே அந்த விதை ஜீவனோடு இருக்கிறார். அந்த விதை இறந்து போயதுக்கு அப்புறம் அந்த விதையை நாம் மூட்டைக்குள்ள கட்டி வைக்கிறார். அதே அந்த விதை திருப்பி நீங்களும் மண்ணின் மேல் போடும் போது அதுக்கு ஒரு புது சரீரம் உருவாகிறார், அதுக்கு ஒரு புது ஜீவன் உருவாகிறார். அதே மாதிரி உனக்கும் எனக்கும் ஒரு புது வாழ்க்கை இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு புது சரீரத்தை கர்த்தருக்கு கொடுக்க முடியும். இந்த நாடுகளில் இயேசு சொல்லுகிறார், அதே இவங்களுக்கு மன்னியும் ஆண்டவரே, இவங்களுக்கு மன்னியும் ஆண்டவரே, இந்த ஜனத்தை நீ மன்னியும். அவர்களுக்கு என்ன செய்தன்னு தெரியாது. இயேசுவுக்கு விரோதமாய் எழும்பிய மக்கள், அதே அநேக ஸ்திரீகள், அநேக மக்கள் இயேசுவுக்கு பின்னாலே வந்து கொண்டிருந்திருக்கிறார். அநேகர் இயேசுவுக்கு பின்னாலே அதை அழுதி கொண்டு ரொம்ப பலவீனதையோடும் மன கஷ்டத்தோடும் கூட இயேசுவுக்கு பின்னாடியே வந்து கொண்டிருக்கிறார். அவங்ககிட்ட இயேசு சொல்லுகிறார், நீங்க எனக்காக அழுதாதீங்கள், நீங்க உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்குமாக நீங்க உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளுக்குமாக அழுதி செவியுங்கள். ஹல்லேலூயா. இந்த நாடுகளில் கர்த்தர் பிள்ளைகளே, அங்கு இயேசு சொல்லுகிறார், நீங்க எதுக்காக அழுதுகிறார்? நீங்க எதுக்காக அழுதுகிறார்? எனக்காக நீங்க அழுதாதீங்கள். ஏன்னா இயேசுவுக்கு தெரியும் இந்த ஜனத்துக்காக என்னுடைய ஜீவனை கொடுக்க வேண்டும் என்னுள்ளது இயேசுவுக்கு தெரியும். இந்த நாடுகளிலும் அதுக்காக தான் அவர் இறங்கி அதை மாம்சமாக இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். அதை அவருக்கு தெரியும் அவர் என்ன செய்ய வேண்டி இருக்கிறார். அதை அங்கே அழுதி கொண்டிருக்கிறார். அந்த ஸ்திரீகளை பார்த்து, அந்த ஜனத்தை பார்த்து இயேசு சொல்லுகிறார், நீங்கள் அழுத வேண்டாம். ஹல்லேலூயா. இன்னைக்கு உன்னுடைய அழுதல்களை மாற்ற கர்த்தர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நீ இன்னைக்கும் அழுதி கொண்டிருக்கும் போது, நீ இன்னைக்கும் கவலைப்பட்டு கொண்டிருக்கும் போது இயேசு உனக்கிட்ட சொல்லுகிறார், உனக்காக உன்னோட பிள்ளைகளுக்காக நீ அழுதட்டும். அவங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக, அவங்களோட வளர்ச்சிக்காக, அவங்களோட வெற்றிக்காக நீங்கள் அழுதி செவியுங்கள். அதை கர்த்தர் ஒரு புது வாழ்வை தர அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாடுகளில் ஒரு நாள் வரும், அதே எங்களுக்கு மேலா இந்த மலை வந்து விழுந்து அதே உயிர் எடுத்தா போதும் என்று சொல்லுதான் ஒரு நாள் வரும். இந்த மலைகளை பார்த்து அநேகர் சொல்லும், இந்த மலை எந்த மேல் சாய்ந்து விழட்டும் என்று சொல்லுத நாள்கள் வரும். அதே எப்படியார் எங்களை இந்த உலகத்தில் இருந்து எடுத்து விடுங்கள் என்று சொல்லப்படுதா ஒரு நாள் வரும். அதை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாடுகளில் அதே ஒரு
பெரிய 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 ஒரு பிரச்சனையுள்ள நாடுகள் வரும். அந்த நாடுகளிலும் அதை கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறவராய் நம்மோடு கூட இருக்கிறார். பச்சை மரத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்ன, உணங்கிய மரத்துக்கு எப்படி இருக்கும் என்று ஒரு வார்த்தை 31 வசனத்தில் கேட்கிறார். இந்த நாடுகளில் கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுக்கும் எங்களுக்கும் வர வேண்டாம் அந்த உலகத்தில் மனிதர்களுக்கு வர வேண்டாம் அந்த பிரச்சனைகளை இயேசு சிலுவையில் ஆணிகளால் அறையப்படும் போது அதை தம்முடைய சரீரத்தில் ஏற்றெடுக்கிறார். அநேகருடைய பாவத்தை அவருடைய சரீரத்தில் சுமக்கிறார். அவர் எப்படிப்பட்ட தேவன்? அவர் பாவத்தால் பிறக்காதவர். ஒரு மனிதன் இச்சையாலேயோ இந்த உலகத்திலே இரத்தத்தாலேயோ இந்த உலகத்திலே ஏதோ ஒன்றினாலேயோ பிறந்தவன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியால் பிறந்தவர். அதே மனிதர் ஒன்று சேர்ந்ததுக்கு முன்னாடியே பரிசுத்த ஆவியால் மரியாவுக்குள்ள அதே உருவாயவன். இந்த நாடுகளில் அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். உலகத்தில் பிறந்ததில் அநேக மக்கள் இருக்கிறார். அதே எல்லாரும் அதே அம்மா அப்பாவுடைய இச்சையாலே உருவாயிருக்கிறார், இரத்தத்தால் உருவாயிருக்கிறார், இந்த உலக பிரகாரமாய் உருவாயிருக்கிறார். இந்த உலகத்தில் பிறந்த ஒரே ஒரு மனிதர் தான், அவர்தான் இயேசு. அவர் பரிசுத்தராய் பிறந்திருக்கிறார். ஏதோ ஒரு மனிதனுடைய இச்சையாலேயோ இரத்தத்தாலேயோ உருவாயவன் கிடையாது. அவர் பரிசுத்த ஆவியால் இந்த உலகத்தில் பிறந்தவன். அல்லேலூயா. இந்த நாடுகளில் கர்த்தர் பிள்ளைகளே, அவரில் பாவம் இல்லாதவனாயிருக்கிறார். பாவம் இல்லாத ஒருவனை அதே பிடிச்சு கட்டி அதே கொண்டு வருகிறார். அநேகர் கேட்கிறார். அதே பீலாத்தோசுக்கு பக்கத்தில் அதே பீலாத்தோஸ் ஜனத்துக்கிட்ட கேட்கிறார், அதே இந்த இயேசுவை உங்களுக்கு விடுவித்து கொடுக்கட்டுமா? நாங்க அவரில் ஒரு தப்பையும் அவங்களோட மேல் பார்க்கிறதில்லை. அவர் நல்ல மனிதராய் இருக்கிறார். ஜனமெல்லாம் சொல்லுகிறார், அவனை குரூசில் ஏற்றுங்க, அவனுக்கு சிலுவையில் ஏற்றுங்க, அவனை சிலுவையில் அறையணும் சொல்லி அந்த இடத்தில் அதை பேசப்படுகிறார். மக்கள் ரொம்ப ரொம்ப அங்கே பீலாத்துஸ் முன்னாடி ஆர்வமாய் கேட்கிறார், இவரே எங்களுக்கு வேண்டங்க, இவரே நீங்க சிலுவையில் அறையுங்கள். எங்களுக்கு அங்க ரொம்ப தவறாயிருந்த ஒரு மனிதன் அங்கே சிறைச்சாலையில் இருக்கிறார். அதே ரொம்ப ரொம்ப கொலையும் ரொம்ப அநேகம் பிரச்சனையில் இருந்த ஒரு மனிதனை, அதே தவறுகளால் நிரம்பிய ஒரு மனிதனை எங்களுக்கு திருப்பி கொடுங்கள் என்று பீலாத்தோசு கிட்ட ஜனம் கேட்கிறார். அதே பீலாத்தோஸ் அங்கே எப்படியாவது இயேசுவை விடுவிக்கணும் என்று சொல்லுகிறார். இவன் இறந்து போவதற்கு இவனில் ஒரு தப்பும் இல்லை என்று சொல்லப்படுகிறார். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் எதுக்காக, அப்படிப்பட்ட ஒரு மனிதனை எதுக்காக சிலுவையில் அறையப்படணும்? அன்னைக்கு ரோமில் எவ்வளவு தவறு செய்த ஒரு மக்களை சிலுவையில் அறையப்படும், சிலுவையில் அவங்களை தூக்கிவிடும். அந்த நேரத்தில் அவங்களோட உயிர் போய் அந்த இடத்தில் அவங்கள ஏதாவது பட்சிகளோ எல்லாம் வந்து அதை பட்சிச்சு விடுற சூழ்நிலைகள் இருந்திருக்கிறார். அதே மாதிரி மக்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த நாட்களில் சிலுவையில் ஏதாவது தவறு செய்த மக்களை தான் ஏற்றும். இந்த நாடுகளில் பீலாத்தோஸ் அங்கே உள்ள அதிகாரியே அன்னைக்கு சொல்லுகிறார், அதே இவனில் ஒரு தவறையும் நாங்கள் பார்க்கவில்லை, ஒரு தவறும் இல்லாதவன் உனக்காக இந்த உலகத்துக்காக சிலுவையில் ஆணிகளால் அறையப்பட்டிருக்கிறார். அவர் சிலுவையில் உனக்காக இந்த உலகத்துக்காக அவர் அதை சிலுவையில் அதை அவருடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அதை பீலாத்தோ சொல்லுகிறார், இவனில் ஒரு தவறையும் நாங்கள் பார்க்கவில்லை, இவன் அதை இறக்குறதுக்காக அவனில் ஒரு தவறு கூட இல்லையே, அவனை நாங்கள் உங்களுக்கு விட்டு கொடுக்கிறேன் என்று சொல்லும் போது ஜனமெல்லாம் சொல்லுகிறார், இவனை எங்களுக்கு தேவையில்லை, அவனை சிலுவையில் அறையப்படட்டும், அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொல்லி அங்கே பேசுகிறார். கர்த்தர் பிள்ளைகளை, அந்த அங்கே அழுத மக்களை பார்த்து
அழுதுதான் ஸ்திரீகளை பார்த்து இயேசு சொல்லுது பாருங்க, உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் நினைச்சு நீங்கள் அழுதுங்கள். என்னை நினைத்து நீங்கள் அழுத வேண்டாம். நான் இந்த ஜனத்தை மீட்கிறதற்காக நான் அணிகளால் அறையப்படும், அதை 3ஆம் நாள் நான் உயர்த்தெழும். கர்த்தருக்கு தெரியும், நான் இனியும் தேவன் என்னை 3ஆம் நாள் மண்ணிலிருந்து திருப்பி எழுப்பும் என்று அவனுக்கு தெரியும். அதே கர்த்தர், அதே அவர் இந்த உலகத்தை உருவாக்கியவர், அவர் இந்த உலகத்தை உருவாக்கிய தேவன். ஜனமெல்லாம் அப்படியே கேட்கிறார், இவனை சிலுவையில் அறைய வேண்டும். அந்த சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொல்லும் போதும் அங்கே ஒரு தவறும் இல்லா என்று பிலாத்து ஜனத்தோடு சொல்லும் போதும் இயேசு அந்த ஜனத்தோடு சொல்லுகிறார், நான் தவறில்லாதவராய் இருக்கிறார், நான் தவறில்லாதவராய் இந்த உலகத்தில் சகல மனிதர்களுடைய பாவத்தை என் மேலேற்றி நான் இந்த உலகத்துக்காக பலியாக போகிறார். கர்த்தரே, ஆண்டவரே, இந்த ஜனத்தை நீ மன்னியும், இவங்கள் செய்தது என்னது அவங்களுக்கே தெரியாது. ஒன்றாவதாக அந்த வார்த்தையை நாம் புரியட்டும். அதே எல்லா ஜனத்துக்கும் ஒரு மன்னிப்பை கர்த்தர் கொடுக்கிறார். அவங்க என்ன அடிச்சால் கூட, அவரை அடிச்சால் கூட, அவங்களுடைய சரீரத்தை கீறி முறிச்சிட்டு கூட, அவங்களுக்கு விரோதமாக பேசிட்டு கூட இயேசு அந்த ஜனத்தை மன்னிக்கிறார். ஹல்லேலூயா. யூதர்கள் அவரை சிலுவையில் அறையிறதுக்காக கொண்டு போகிறார். அதே ஜனமெல்லாம் கேட்கிறார், அந்த சிறைசாலையில் கிடக்குதா அந்த மகனை எங்களுக்கு விட்டு கொடுங்க. இயேசுவே சிலுவையில் அறைய வேண்டும். தவறுகள் செய்து அநேக தவறுகளால் கிடக்குதா, சிறைசாலையில் இருக்குதா, அந்த மகனை ஜனம் அங்கிருந்து விட்டு வைக்கிறார். இயேசு எல்லா மனிதர்களுக்காக ஆணிகளால் அறையப்படுவதற்காக, சிலுவையில் யாகமாகிறதுக்காக அதே அந்த பிலாத்தோஸ் ஜனத்துக்கு விட்டு கொடுக்கிறார். நீங்க உங்களுடைய விருப்பம் மாதிரி அவனை கொண்டு போங்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாளுகளில் அவர் இறந்து போவதற்காக ஒரு தவறு, ஒரு சின்ன தவறு கூட அவர்களே நாங்கள் பார்க்கவில்லை என்று சொல்லுகிறார். பிதாவாம் தேவனே, இவங்களுடைய பாவங்கள் நீ மன்னிய, அவங்க செய்தது என்னதுன்னு அவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறார். மன்னிப்பு கொடுக்கிறார். ஒரு தெய்வீக அன்பை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஒரு தெய்வீக அன்பு அந்த இடத்தில், அந்த மன்னிப்பான வார்த்தை பேசும் போது எனக்கு உங்களுக்கு பார்க்க முடிகிறார். ஹல்லேலூயா. இந்த நாடுகளில் என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாடுகளில் கர்த்தர் ஊழியங்கள் செய்த தேவ மனிதர்களை, கர்த்தர் ஒரு மன்னிப்பை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவருடைய சொந்த ஜீவனை எடுக்க பார்க்கும் போது, அவருடைய சொந்த ஜீவனை அதை ஜனத்துக்காக விட்டு கொடுக்க பார்க்கும் போதும், அவருடைய ரத்தத்தை சிந்தும் போதும் ஜனத்துக்கு ஒரு மன்னிப்பை அவர் பேசுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கும் அவருடைய ரத்தத்தால் எனக்கும் உங்களுக்கும் பாவ விடுதல் உண்டு. ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனம் வாசிக்கும் போது, என்றென்றால் சரீரத்தில் அவரவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும் படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஒரு நாள் சரீரத்தில் இருக்கும் போது நல்லதாகவும் நன்மையாகவும் ஏதாவது தீமையாகவும் எது நீங்க செய்திருக்குதோ அதுக்கு தக்க பலனை அடையும்படிக்கு கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்ட ஒரு நாள் வருகிறார். அதே அந்த நாளிலும் கர்த்தர் தம்முடைய ஜீவனை கொடுத்து உங்களை விலைக்கு வாங்கி இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய ஜீவனை கொடுத்து உங்களுக்கு ஒரு மன்னிப்பை, ஒன்றாவதாக அந்த ஜனத்துக்கு ஒரு மன்னிப்பை கொடுத்திருக்கிறார். தேவனுக்கு விரோதமாய் எழும்பியா கூட அதை ஜனத்துக்கு வாங்கி அவர் இறங்கி வந்த தேவன். அதையும் இந்த ஜனத்தை எப்படியாவது மீட்கணும் என்று சொல்லி இறங்கி வந்த தேவன். இந்த நாடுகளில் கர்த்தருடைய பிள்ளைகளை
பிள்ளைகளை அப்ரஹாம் பலி கொடுக்கிறதுக்காக அந்த மோரியா மலையில் கடந்து செல்லும் போது அங்கே ஒரு ஆட்டுக்கிடா இருக்கிறார். அந்த ஆட்டுக்கிடாவே அவர் பிடிச்சு அதை கட்டி அதை பலி கொடுக்கும் போது அந்த ஆட்டுக்கிடாவை என்னால முடியாது, இங்க பலி கொடுக்க முடியாது, நான் ஓடிவிடுகிறார் என்று சொல்லியதில்லை. அதை கட்டும் போது அதை அப்படியே படுத்திருக்கோம். அதை கட் பண்ணி அதை பலி செலுத்துகிறார். அதே அப்ரஹாம் எப்படி ஒரு ஆட்டுக்கிடாவை கர்த்தருக்காக பலி கொடுத்தோ அதே மாதிரி இந்த உலகத்துக்காக, எனக்காக, இந்த உலகத்திலே சகல மனிதர்களுக்காக ஒரு ஆட்டுக்குட்டியை போல அவர், ஆட்டுக்கிடாவை போல இந்த உலகத்தில் பலியானார். ஹல்லேலூயா. அவர் சொல்கிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், அதே இவர் செய்தது என்னதுன்னு அவர்களுக்கே தெரியாது. ஆண்டவரே, உங்களுக்கு தெரியாமல் இது செய்கிறார். கர்த்தரே, அந்த கர்த்தர் சொல்லுறது பாருங்க, இயேசு சொல்லுறது பாருங்க, தேவனே, பிதாவாம் தேவனே, இவங்க செய்தது என்னதுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஹல்லேலூயா. அதே பிதாவே இவர்களுக்கு மன்னியும். ரோமர் 3:10 சொல்லுகிறார், அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. இந்த உலகத்தை பார்க்கும் போது நீதிமானாய் ஒருவனும் இல்லை. கர்த்தருடைய இரத்தத்தால் நீங்க பரிசுத்தம் உள்ளதாய் மாறுகிறார். கர்த்தருடைய இரத்தத்தால் நீங்களும் பரிசுத்தராய் மாறுகிறார். கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். இயேசுவினால் நமக்கு ஒரு நித்திய ஜீவனை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எபேசியர் 1:7 வாசிக்கும் போது, எபேசியர் 1:7, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின் படியே இவருடைய இரத்தத்தாலே பாப மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்குண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அதே ஒரு பாப மன்னிப்பாகிய மீட்பு அவருடைய இரத்தத்தால் எனக்கு உங்களுக்கு கிடைக்கிறார். அவருக்குள், இவருக்குள் என்று சொல்லுகிறார். இயேசுவுக்குள் எனக்கும் உங்களுக்கும் பாபத்தில் இருந்து ஒரு மீட்பை ஆண்டவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை, அதே ஒரு மன்னிப்பை கொடுத்தவனாய இயேசு, அதே ஜனத்தை நேசித்தவனாய ஒரு இயேசு, அதே அவர் சரீரத்தில் பாடுகளை ஏற்கும் போதும் அவர் 100% அவர் தேவனாய் இருந்திருக்கிறார். 100% அவர் இந்த உலகத்தில் மனிதனாய் இருந்திருக்கிறார். இதுக்காக அந்த தேவனையே உலகத்தில் இறங்கி வந்து உனக்காக எனக்காக ஆணிகளால் அறையப்பட்டிருக்கிறார். அதை அநேகம் பாடுகளை ஏற்றிருக்கிறார். சரீரத்தில் காயங்களை எடுத்திருக்கிறார். மக்களுடைய பாவங்களை அவருடைய சுவர்மேல் எடுத்து அவர் மக்களுக்காக யாகமானார். ஹல்லேலூயா. எபேசியர் 1:6-7 சொல்லுகிறார், அதே அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தாலேயே, அதே அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின் படியும் அவருடைய இரத்தத்தாலேயும் பாவ மன்னிப்பு மீட்பு உங்களுக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாடுகளில் உனக்காக, இந்த உலகத்திற்காக ஒரு பாவ மன்னிப்பு, இந்த மீட்பு இயேசுவிலோடு மட்டும்தான் கிடைக்கிறார். ஹல்லேலூயா. ஏனால் அவர் இந்த உலகத்துக்காக இரத்தத்தை சிந்தியவர். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் அநேகர் வந்திருக்கலாம், அநேக மனிதர்கள் வந்திருக்கலாம். இந்த நாடுகளில் யாரும் ஏதோ ஒரு மனிதர்களுக்காக இரத்தத்தை சிந்தியது கிடையாது. தம்முடைய ஜீவனை விட்டு கொடுத்தது கிடையாது. அவர் ஒரு ஆட்டுக்குட்டியை போல பலியாயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் நமக்காக சிலுவையில் அறையப்பட்ட ஒரு மேன்மையான ஆட்டுக்குட்டி. அதை உனக்காக எனக்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாடுகளில் அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தால் உங்களுக்கு அவருடைய இரத்தத்தால்
பாவ மன்னிப்பு அந்த மீட்புண்டு. ஹல்லேலூயா. என்னுடைய பாவங்கள் எப்படி மன்னிக்குவார் என்று சொல்லி நீங்க கதறி அழுதி கொண்டிருக்கிறதோ, அநேக பாவத்தால் நீங்கள் நிரம்பி இருக்கிறார் என்று சொல்லுதோ, ஒரு ரட்சிப்பை கொடுக்கதா, ஒரு மீட்பை கொடுக்கதா, ஒரு இயேசு கிறிஸ்து நமக்காய் இருக்கிறார். அவருடைய இரத்தத்தால் அநேகருக்கு பாவ விடுதல் உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாடுகளில் அவருடைய இரத்தத்தால் எனக்கும் உங்களுக்கும் ஒரு பாவ விடுதலை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல விடுதலை கொடுக்க அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை மீட்கொண்டது எப்படி? வெள்ளியாலேயோ பொன்னாலேயோ இல்ல இந்த உலகத்தில் கிடைக்கிற ஏதோ ஒரு பொருளை கொண்டல்ல கர்த்தர் நம்மை மீட்பது. 1 பேதுரு 1 அதிகாரம் 18-19 வசனங்கள் வாசிக்கும் போது, இந்த உலகத்திலே பணமோ செல்வமோ கொடுத்தல்ல உங்களை விலக்கி வாங்கி இருக்கிறது. உங்களை பாவத்திலிருந்து மீட்கொண்டது ஏதோ உலகத்திலே ஏதோ ஒரு பணத்தாலேயோ செல்வத்தாலேயோ அல்ல. 1 பேதுரு 1 அதிகாரம் 18-19 சொல்லுகிறார், கர்த்தர் நம்மை மீட்கொண்டது, கர்த்தர் நம்மை விடுவித்தது இந்த உலகத்திலே பொன்னோ வெள்ளியோ உலகத்தில் கிடைக்குதா, ஏதோ அழிஞ்சு போகுதா, ஏதோ ஒரு பொருளை கொண்டு அல்ல. கர்த்தர் நம்மை மீட்கொண்டது அவர் கிறிஸ்து என்ன அவருடைய ஜீவனை கொடுத்து அந்த குஞ்ஞாட்டின் குஞ்ஞாடின் இரத்தத்தால் அவர் நம்மை மீட்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஆட்டுக்கிடாவுடைய இரத்தத்தால், அதை நமக்காய் பலியாய அதை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் நம்மை மீட்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாடுகளில் பாவம் இல்லாததும் அதை பரிசுத்தமானதுமாய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் இன்னைக்கு என்னை உங்களை மீட்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, வெள்ளி பொன்னு இந்த உலகத்தில் அழிஞ்சு போகுதா ஏதோ ஒரு பொருளை கொண்டு அல்ல, நம்மை கர்த்தர் மீட்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாடுகளில் பத்ரோஸ் அப்போஸ்தலன் சொல்லுது பாருங்க, இயேசு கிறிஸ்து என்ற வெளியேறப்பட்ட ஒரு இரத்தத்தால், இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட ஒரு இரத்தத்தால் உனக்கும் எனக்கும் ஒரு விடுதலை கொடுத்திருக்கிறார். அதனால இந்த உலகத்தில் எந்த மனிதரும் செய்ய முடியாத ஒரு பெரிய மன்னிப்பை கர்த்தர் எனக்கு உங்களுக்கும் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதே இந்த உலகத்திலே பொன்னு அது அழிஞ்சு போகும், இந்த உலகத்திலே வெள்ளி அது அழிஞ்சு போகும், இந்த உலகத்திலே எல்லா பொருட்களும் அழிஞ்சு போகிறதா இருக்கிறார். அழிஞ்சு போகாததாய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட இரத்தத்தை, அவனுடைய ஜீவனை கொடுத்து என்னையும் உங்களையும் அதை கர்த்தர் மீட்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் இந்த உலகத்தில் நாம் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் உனக்கும் எனக்கும் பாவ மன்னிப்பு உண்டு. இந்த நாடுகளில் அதை இயேசு அநேக மக்களுக்காக, உலகத்திலே சகல மனுஷருக்காக, சகல மனிதர்களுக்காக அவர் பலியானார். அவர் சொல்லுகிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அவருடைய அன்பை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. இந்த நாடுகளில் ஒரு விலையேறப்பட்ட ரத்தம், ஒரு விலையேறப்பட்ட ரத்தம் அது நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறார். அவர் விலையேறப்பட்டவராய், அவர் பரிசுத்தராய், அவர் அதை பாவமில்லாதவராய் இந்த உலகத்தில் இறங்கி வந்திருக்கிறார். அதை இந்த நாடுகளில் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய ரத்தம் சிந்ததிலோட உன்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். உனக்கு ஒரு சுத்திகரணம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை அந்த இயேசுவின் ரத்தத்தால் ஒரு சுத்திகரிக்கப்படல் இருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னை பரிசுத்தப்படுத்தவும், உன்னை சுத்திகரிக்கவும், உன்னை வழிநடத்தவும், உன்னை மீட்கொள்ளவும் அந்த இயேசுவினால் முடியும். இன்னைக்கும் உன்னுடைய பாவங்களை மாய்த்து களையுதா ஒரு இயேசு நமக்காக இருக்கிறார். அவர் சிலுவை எடுத்தும் கொண்டு அவர் அதா கடந்து போகிறார். உனக்காக எனக்காக அவர் அந்த வழியே கடந்து போகிறார். கல்லுகளின் மேலே, அதை முள்ளுகளின் மேலே அவங்க
நடந்து போகிறார். அதை உன்னுடைய கால்களை பலப்படுத்த, உன்னை பலப்படுத்த, உன்னை வழிநடத்த அவர் சிலுவை எடுத்து நடக்கிறார். அதை ஒரு விதையை எப்படி புது சரீரத்தை கொடுக்குதோ அதே மாதிரி எனக்கு உங்களுக்கும் புது சரீரத்தை கொடுக்க கர்த்தரால் முடியும். அவர் சொல்லுகிறார், நீங்க உங்களுக்காக உங்களுடைய பிள்ளைகளுக்காக அழுதுங்கள். இன்னிலிருந்து அதை கர்த்தருடைய பிள்ளைகளை உங்களுக்காக உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். நீங்க அழுத வேண்டாம், நீங்க எனக்காக அழுத வேண்டாம், நீங்கள் உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் நினைத்து அழுதுங்கள் என்று சொல்லிய தேவன் அதே இந்த மக்களையும் அவங்களுடைய பிள்ளைகளையும் கர்த்தரே மன்னியும் என்று சொல்லி பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி அந்த தேவனுடைய பெரிய வார்த்தைக்கு முன்னாடி நாம் நம்முடைய அதை மனதை ஒப்பு கொடுக்கலாம், நம்மை ஒப்பு கொடுக்கலாம். கர்த்தர் மன்னிக்கிறவரா, உன்னுடைய பாவங்களை மாய்த்து களையதவரா, உன்னை மீட்கொள்ளுதவராய் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த நாடுகளில் கர்த்தரே உன்னுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள, அதை தியானிக்க நீ எங்களுக்கு கிருபையை கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். இந்த உலகத்திலே சகல மனிதர்களையும் மன்னிப்பு கொடுத்து அவங்களை மேற்கொண்ட ஒரு தேவன். கர்த்தரே, நாங்கள் உன்னை துதிக்கிறேன், ஆராதிக்கிறேன். ஆண்டவரே, சரீரமாக பரிசுத்த ஆவியால் இந்த உலகத்தில் பிறந்தவரே, நீ பரிசுத்தராய் இருக்கிறார் என்று நாங்கள் விசுவசிக்கிறேன், நம்பிக்கை வைக்கிறேன். இந்த நாடுகளில் இந்த உலகத்தில் அநேகர் கடந்து வந்திருக்கலாம், அநேக மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கலாம். அவரிலும் பெரியவராய், அவரிலும் பரிசுத்தராய், உலகத்தில் ஏதோ ரத்தத்தாலேயோ உலகத்தில் ஏதோ மனிதனுடைய இச்சையாலேயோ வந்தவன் அல்ல. இந்த உலகத்தில் பரிசுத்த ஆவியால் பிறந்தவர். ஆண்டவரே, நீ பரிசுத்தரும், எங்களை சுத்தம் பண்ணுதவருமாயிருக்கையால் ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஓரோ ஜனத்தையும் நீ சுத்தம் பண்ணும், ஓரோ ஜனத்தோட பாவங்களை நீ மன்னியும். ஆண்டவரே, இந்த மக்களை நீ விடுவிக்கும். இந்த சிலுவை எடுத்தும் கொண்டு நீ கடந்து செல்லும் போதே இந்த மக்களை பார்த்து ஆண்டவரே சொல்லுகிறார், நீ உன்னை உன்னோட மக்களுக்காக ஜெபியுங்கள், அவங்களுக்காக அழுதுங்கள். இந்த நாடுகளில் உன்னோட கண்ணீர்களை துடைக்கிறவர், உன்னை பலப்படுத்தி வழிநடத்துகிறவர் அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். அவ்வளவு பாடுகள் ஏற்றெடுக்கும் போது, அவ்வளவு பாடுகள் அவருடைய சரீரத்தில் ஏற்கும் போது இயேசு சொல்லுகிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். இந்த நாடுகளில் அந்த ஒரு மன்னிப்பை கர்த்தர் உனக்காக கொடுக்கிறார். இந்த நாடுகளில் கர்த்தரே ஓரோ மக்களையும் ஆசீர்வதியும், பலப்படுத்தும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் தன்னை பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அவர் நித்தவும் வழி நடத்துவார். ஆமென், ஆமென்.